ஐசிடியோட பவர் ஆஃப் 3ன்னா என்னன்னு பார்ப்போம். எலிமெண்ட்ஸ் ஆஃப் ட்ரேட் செட்டப்ல ஒரு கன்சாலிடேஷன்லேருந்து பிரைஸ் எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒண்ணு பிரைஸ் ரீட்ரேஸ் ஆகி அகைன் எக்ஸ்பேண்ட் ஆகும். இல்ல பிரைஸ் ரிவர்ஸ் ஆகும். இத பத்தி இன் டெப்த்தா பார்க்கிறது தான் பவர் ஆஃப் 3. பவர் ஆஃப் 3னா அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். இன் சிம்பிள் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்லேருந்து பிரைஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு ஒரு கீ லெவல்லேருந்து பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதாவது ரிவர்ஸ் ஆகும். இப்போ இதை சார்ட்ஸில் பார்ப்போம். இப்போ யூரோஎஸ்டி 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் 12 ஜான் 2025 நடந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸ்லேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. இந்த எக்ஸ்பேண்ட் ஆனது ஒரு மேனிப்புலேஷன் டெக் அண்ட் இங்கேருந்து ப்ரைஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இதுதான் ஏஎம்டி. இப்போ ஏஎம்டி எல்லா இடத்துலையும் நடக்குமானா நோ. இப்போ மார்க்கெட்டோட பயஸ் புல்லிஷாக இருக்குது. அப்போ ப்ரைஸ் ஒரு கன்சாலேஷன் ஃபேஸ்லேருந்து கீழே எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா இட்ஸ் எ மேனிப்புலேஷன் லைக் அண்ட் தென் ப்ரைஸ் ஒரு கீ லெவல்லேருந்து ஆப்போசிட் டைரக்ஷன் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்போ நம்ம பார்த்த சார்ட் எக்ஸாம்பிள் யூரோஎஸ்டி கூட ரிவர்ஸ் ஆன பாயிண்ட் ஒரு மந்த்லி எஃப்இஜி. இதே மார்க்கெட்டோட பயாஸும் பியரிஷாக இருந்து அப்போ ப்ரைஸ் ஒரு கன்சாலேஷன் ஃபேஸ்லேருந்து கீழே எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அது மேனிப்புலேஷன் கிடையாது. அப்போ ப்ரைஸ் கண்டினியூஸாக கீழே போயிட்டே தான் இருக்கும். ரீல் என்னால் எவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் இதை பற்றி இன்டெப்த்தாக தெரியணும்னா PO3 கமெண்ட் பண்ணுங்கள். 200 கமெண்ட்ஸ் வந்தால் வில் போஸ்ட் இன்டெப்த் வீடியோ இன் யூடியூப்.